ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். யூனோ வாட், இது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 1.5ல தான் என்னமோ ரன் ரேட் இருந்தது காலில இருந்து. ஆனா 1.5ல ரன் ரேட் இருந்தும் மேட்ச் இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நெயில் பைட்டிங்கா கொண்டு போக முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் தான் இந்த டெஸ்ட் மேட்ச். ஆக்சுவலா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வாட்ச் பண்றது வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ண மாட்டாங்க லைக் மாடர்ன் இரால. பட் ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் நிறைய வந்ததுன்னா ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டார்ட் இஸ் வாட்சிங் டெஸ்ட் கிரிக்கெட் மோர் அண்ட் மோர்ன்ற மாதிரி ஒரு இது கிடைச்சது. அது மெயின் கிரெடிட் டு த லோவர் ஆர்டர் பேட்டிங். நம்ம வந்து தோத்துருக்க வேண்டியது ஆக்சுவலா மார்னிங் த வே வி ஸ்டார்டட் கம்ஃபர்டபுளா தோத்துருக்க வேண்டியது ப்ரோ. இப்போ கரெக்ட். வந்து ஜடேஜாஸ் ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ், அந்த இதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த லாஸ்ட் ரெண்டு பும்ரா அண்ட் சிராஜ் ஒரு 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 மாதிரி உள்ளுக்குள்ள வந்து they never want to give up this அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. ஆமாம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கண்டிப்பா வந்து நேத்து பயங்கர ரோலர் கோஸ்டர் எமோஷன்ஸ் தான். அன்னெசரியா நேற்று ஈவினிங் வேற, அன்னைக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே ஈவினிங் ஒரு ட்ராமா. அப்புறம் நேற்று வென் இங்கிலாந்து இஸ் கிவிங் பேக், அப்புறம் கில் வேற ஹி குடன்ட் கோப் அப், அவங்களோட ஸ்லெட்ஜிங்கில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இட் வாஸ் ஆல் வெரி எமோஷ்னல். எல்லாமே முடிஞ்சு கடைசியில் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் வேர் சேயிங் இந்தியா இஸ் கோயிங் டு வின். அந்த மொமெண்ட்ல வந்து ஸ்டில் இங்கிலாந்து வந்து ஒரு ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்சை வாட்ச் பண்ண வைக்கிறது வந்து ரெண்டு டீமும் தான். ஸோ ஐ திங்க் இட் லிவ்ட் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். பட் ஸ்டில் டெஸ்ட் மேட்சை வாட்ச் பண்ணுவாங்களா புது ஜெனரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இட் இஸ் a ஸ்லோ டெஸ்ட் மேட்ச், நாட் இன் த பேஸ்பால் எரா வாட் எவர் எரா. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஆனாலும் நம்மளுக்கு சின்ஸ் வி ஆர் லக்கி வி நோ பிட் ஆஃப் கிரிக்கெட், அதனால வி செலிப்ரேட்டட் பேசிக்லி திஸ் கேம். ஐ வாஸ் ஹாப்பி. கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது காலையில் அவங்க தோக்குறாங்கன்னு. 8 விக்கெட் போன அப்புறம் ஐ கேவ் அப். அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. பட் கொண்டு வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கிலாந்து லாஸ்ட் ஒரு விக்கெட்லாம் எடுத்துருவாங்கன்னு. ஐ திங்க் பும்ரா தான் வந்து தேவையில்லாமல் எமோஷ்னலானது மொமெண்ட் தான் வந்து இன்னியோட டவுன்ஃபால் மொமெண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற எல்லாருமே மேட்ச் தோத்ததுக்கான மெயின் மூமெண்ட் அது. மெயின் மொமெண்ட் அதுதான். ஆமா ஆமா. ஏன்னா கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு நானும் ஃபர்ஸ்ட் விக்கெட் பண்ட் அவுட் ஆனதை பார்க்கல. அதுக்கப்புறம் நான் கூட ஏதாவது ஹை ரிஸ்க் ஷாட் எடுத்து அவுட் ஆயிருப்போம்னு பார்த்தேன். பட் டெரிஃபிக் பால், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல பவுலிங். ஸோ கேஎல் ராகுல் அகேன் வென் ஹி காட் அவுட் இட் ஃபெல்ட் லைக் பேட் கொஞ்சம் அன்லக்கி தான். பேட் முதல்ல பேட்ல அடிச்சு பேட் முன்னாடி போகாம தடுத்துருச்சு. ஸோ அட்லீஸ்ட் இன்சைட் எஜாவது வாங்கியிருக்கும் அந்த பால். அது ஒரு அன்லக்கி தான். அந்த அந்த டிஸ்மிஸ்ல ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. நிதிஷ் ரெட்டி லுக் வெரி வெரி பாசிட்டிவ். ஒரு மாதிரி அவுட் ஆகிற மாதிரி தெரியல. நிதிஷ் ரெட்டி வரப்ப வாஸ் வெரி சாலிட். அகெயின் ஐ திங்க் ஒரு டென்டேட்டிவான ஒரு ஷார்ட். திங்க் இந்த நம்ம ஆளுங்க நோட் பண்ணது, இந்த டுவர்ட்ஸ் தி லஞ்ச், டுவர்ட்ஸ் தி ஒரு 2 minutes இருக்கிறப்ப, டுவர்ட்ஸ் தி டீ, இந்த மாதிரி டைம் எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா ஆயிட்டு யூஸ்வலா பண்ணிட்டு இருந்ததை பண்ணாம விடுறது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷாட்ல தான் அவுட் ஆனாப்புல. கொஞ்சம் சாலிடாவே ஆடி ரெட்டி இருக்கலாம் அந்த ball. ஆமா ரெட்டி. அவ்வளோ நேரம் பெருசா மூவ் ஆகல பால். ஏன்னா பால் வந்து இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஹோப் விட்டுட்டாங்க. அந்த 8 விக்கெட் அந்த நிதிஷ் ரெட்டி ஆடும்போது நம்மளுக்கு நிறைய ரன் தேவை. பட் தேவர் புஷிங் அஸ் ஹார்ட். ஆனால் 8 விக்கெட் பும்ரா ஆடும்போது தே லாஸ்ட் ஹோப். இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து பியூர்லி மென்டல் கேமில் தான் விக்கெட் எடுத்தாங்க பும்ராவை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேஎல் ராகுலோட அவுட் வந்து நம்ம லேட்டாக ஆடுறாரு, டெக்னிக்கலாக சவுண்டு எல்லாம் பேசுகிறோம். ஹவு லேட் இஸ் ஆப்லி லேட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா? நீ வந்து இன்கட்டர் பால் வருது, அதுதான் பெஸ்ட்டாக ஆட முடியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா 2-3 பேர் இன்கட்டரில் அவுட் ஆயிட்டாங்க இந்த மேட்ச்சில். கரெக்டுங்களா? போல்ட் ஆனது அவங்களும் ஆயிருக்காங்க. பும்ரா கடைசியாக வந்து நேற்று எடுத்த விக்கெட் எல்லாமே இன்கட்டர் தான். பட் ஆனால் இவர் இவ்வளோ லேட்டாக ஆட முடியுமா? ஒரு பேடோடு சேர்த்து தேய்ச்சா மாதிரி நான் பாடிக்கு ஒட்டி ஆடுவேன் அப்படின்றது, அதாவது டூ டெக்னிக்கலாக இருக்கிறதும் பிரச்சனை அப்படின்னு கேஎல் ராகுல் 2 டைம்ஸ் காமிச்சிட்டாரு. இந்த கேமில் காமிச்சிட்டாரு, போன கேமில் போல்ட் ஆனார் தெரியுமா, பேட்டில் பட்டு உருண்டு வந்து பின்னாடி ஆச்சு. அதுவும் வந்து டூ லேட். ஸோ ஹவு லேட் இஸ் ஆப்லி லேட் அப்படின்றது எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதுக்கு பேசாமல் வந்து இப்போ வைடாக போய் அப்படி டிஃபெண்டாக பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து புஜாரா மாதிரி நான் எல்லாத்தையுமே
நெகேட் பண்ணிடுறேன் காலை முன்னாடி போட்டுன்னு சொல்லி அதை பண்ணியிருந்திருக்கலாம். விச் டெக்னிக் இஸ் ரியலி குட்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் செட் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு டெக்னிக் கூட சொன்னாங்க. கார்டு எடுக்கிறப்ப அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், ஐ மீன் ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு அங்கிருந்து ஆடுனா யூ கேன் ட்ரை டு ஆக்சுவலி உள்ளார வர பாலை நெகேட் பண்ணலாம் ஈஸியா. நீ வந்து இப்படி வர பாலை கூட கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றது அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து ஈஸியாவே மிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா கெஸ் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பாவது இருந்திருப்பாங்க. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்திருந்தா வெளியாவது இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சி டெக்னிக்கல் இது நீங்க சொன்ன எல்லாரும் மாதிரி ரொம்ப ஸ்மித்து டெக்னிக்கலா. கிடையாதுங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் கார்டு எடுத்துட்டு எல்லாரும் ஸ்மித் மாதிரி நான் வந்து ஷஃபிள் ஆகி நேராக வந்து ஆடிடுவேன். நீங்கள் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டம்பில் தான் போட போகிறான் பாலை. ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் வாங்க தான் போகிறீங்க. அந்த 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 காமெடியெலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எடுத்து ஆடிடு. அப்போ இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருந்துருக்கலாமா? அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கிடையவே கிடையாது. இல்ல அப்படி சொல்ல, பட் நீங்கள் அது எப்போ மாதிரி ஒரு பால் உள்ளே ஐடியாஸ் வரப்போகுது. இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்தது. பட் நிறைய ஏதோ பேர் சொன்னாங்க, போய் நேற்று ரிவ்யூவில் பார்த்தேன் நான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எடுங்க, பீடாகே சொன்னார்னு நினைக்கிறேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அவன் வேற ஐடியாவில் போட போகிறான். அவன் அரௌண்டில் வந்து நேராக உங்கள் காலுக்கு பின்னாடி போடுவான். உங்களுக்கு பாலே தெரியாது. என்ன பண்ணுவீங்க அப்போ? ஆக்சுவலா சுற்றிட்டே இருப்பீங்க. அது கரெக்ட். பட் ஆனா அவங்க சொன்ன ஐடியா என்னன்னா, அது வந்து ஒரு லென்த்ல கொடுத்தனா அது டப்புன்னு இன்கட் ஆகுது. அந்த லென்த்ல தான் போட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 8 மீட்டர்ஸ் லென்த்ல தான் போட்டு இருந்தாங்க. அவங்க பிளானே அதான் இருந்துச்சு. சோ வந்து மீதி எந்த இடத்துல குத்தினாலும் பால் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி தெரியல. சோ அந்த பிச்சுக்கு அது மாதிரி எடுத்திருக்கலாமோன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் நம்ம டெக்னிக்கலா ரொம்ப போத்தல. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மென்டல் சைட்ல தான் நம்ம தோத்துட்டோம் நிறைய இடத்துல. 100% மென்டல். இப்போ இங்கிலாந்து வந்து தேவர் ஃபயர்ட் அப். அவங்களுக்கு இருந்த ஒரே ட்ரம் கார்டு இன்னைக்கு காலையில் வந்து ஆர்ச்சர் இருந்தார். பென் ஸ்டோக்ஸ் டிட் எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி அண்ட் ஹி புட் இஸ் பாடி அண்ட் லைன்லாம் வந்து இட் இஸ் அப்படிதாங்க ஒரு கேம் வின் பண்ண முடியும். இந்த மாதிரி கேம்லாம் ஒரு டெட் ரப்பர் மாதிரி ஒரு போகிற கேமு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீடே இல்லை ரெண்டு பேருக்கும். பேசிக்கலி 192 தான் நம்ம ஆடி இருக்குமே 5 நாள். அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆல் ஒன் பை மென்டல் கேம். 2-3 விக்கெட்டு. இவர் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் கூட பார்த்தீங்கன்னா, சி we know India is going to win. We all believed India is going to win with the depth we have. இவ்வளோ விக்கெட் போயும் நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து இட் இஸ் ஆல் மென்டல் கேம். 5th டேல நான் போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து அவங்க இப்படி போட போகிறாங்க, நான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி 6 விக்கெட் இருந்தது இல்லையா காலைல உள்ளே போகும்போது. நம்ம 5 விக்கெட் இருந்தது உள்ளே போகும்போது. 5 விக்கெட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியும் 3 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ராடினரி பால் தான் போட்டு அவுட் ஆக்குவாங்கன்னு. ஓகேங்களா? அதில் 2 விக்கெட் பாருங்க, டம்மி பால். ஒன்று இவருது வாஷிங்டன் சுந்தர். ஐ வில் நாட் சே சூப்பர் பால். அது ஜஸ்ட் ஆஃப் பால். ஃபிளிக் பண்ணியிருந்தா கூட ஒரு ரன் ஆயிருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடி இருந்தால் கூட தூரமாக போயிருக்கும். அப்புறம் சிராஜ் இது ரெண்டும் லக்கி விக்கெட். அந்த லக்கி விக்கெட்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ பேசிக்கலி நம்ம தோத்தது. டிஃபரன்ஸ். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது கரெக்டு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட் டேக்கு நீங்க பேசுறப்ப, நீங்க அந்த மென்டல் இதை பத்தி பேசுறப்ப எனக்கு அந்த முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. நம்ம 100 ரன்ஸ் லீடே எடுத்திருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. கிட்டத்தட்ட we were cruising 320 for 5 என்னமோ. அதுக்கப்புறம் 387 ஆல் அவுட். ஏன்னா முக்கியமான ஒரு இது வந்து 100க்காக ஆடல, லஞ்சுக்குள்ள 100க்காக அடிச்சிடணுன்ற ஒரு டிஸ்கஷன், அதுக்குள்ள வந்த ஒரு கன்ஃபியூஷன், அதுக்குள்ள எடுக்க ஒரு ரன், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரன் அவுட் ஃப்ரம் ஸ்டோக்ஸ். அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா போஸ்ட் மேட்ச்ல? அவரோட பெரிஃபரல் விஷன்ல பார்த்தாரா, பண்ட் வாஸ் ஜாகிங். லிட்டரலி அவர் சொல்றாரு, இட் இஸ் நாட் நான் எடுத்து விராட் கோலி மாதிரி அப்படி ஃப்ளை பண்ணி அடிக்கல அவர். ஓகேவா? அவர் வந்து எடுக்கும் போது பார்த்துருக்காரு பண்ட் வாஸ் ஜாகிங். ஸோ ஹி ட்ரைட் டு ஹிட் இட் அண்ட் தென் இட் ஒர்க்டு. ஓகேவா? அங்கதான் வந்து நம்ம ஐ திங்க் வி தாட் we are winning the game already. அந்த மாதிரிலாம் நினைச்சோம் நம்ம இன்னைக்கு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட்ல இல்லாம அந்த மொமெண்ட்டை விட அடுத்த லெவலுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சுரி அடிக்க போறோம், அடுத்ததுக்கு போறோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம தோக்குறோம். இந்த சீரியஸே நிறைய இடத்துல அந்த மாதிரி தப்பு தான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா சின்ன மிஸ்டேக் தான் பண்ணிருக்கோம். நம்ம பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் எல்லாம் பண்ணல. இப்ப பாருங்க, செலக்ஷனை பத்தி தான் பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். 3வது மேட்ச் வரைக்கும் கூட இவனா இருப்பாமா அவன் இருப்பானா யாருன்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் எல்லா மிஸ்டேக்கும் நடந்திருக்கு. பேசிக்கலி நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் தான் தப்பு. இந்த தப்பை பத்தி பேசிட்டு கேட்சிங் பத்தியும் பேசிடலாம். அப்படியே
வழக்கம் போல மறுபடியும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம கேட்சால தான் தோத்தோம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கேட்ச் விட்டோம்னு நினைக்கிறேன். மத்தபடி ஓகேவா இருந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச் கேட்ச் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் நிறைய போயிருந்தது போல. ஆமா. சி நான் எக்ஸ்ட்ராஸ் சொல்ல மாட்டேன் பெருசா, ஓகேங்களா? ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராலாம் எப்படின்னா இந்த மாதிரி வைல்டா இன்கட் ஆன பால்லாம் வந்து அதுல ஒரு பால் சிராஜ் போட்ட பால்லாம் மிட் ஆஃப் தி விக்கெட்ல குத்தி ஒரு ஒரு 40 மீட்டர் தள்ளி போயிருச்சு அந்த சைடு எங்கேயோ. ஓகேங்களா, 40 கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், ஒரு 10 மீட்டர் தள்ளி போயிடுச்சு. ஒரு 4 சீன்லயே கீப்பர்னால பிடிக்க முடியாது அந்த மாதிரி என்னோட கணக்கு கரெக்டா இருந்தா ஒரு 6 பவுண்டரிஸ் வந்து அந்த மாதிரி போச்சு. அதாவது கீப்பருக்கு சீன்லயே இல்ல, என்னால பிடிக்கவே முடியாது கீப்பர். அவன் ஜுரேல் வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரிலி வெல் பண்ட் வந்தப்புறம். He was looking in a different shade. Pant also is a good keeper, but he took a brilliant catch of Jadeja. அதெல்லாம் இந்த மாதிரி அந்த அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம 62ன்றது ரொம்ப நம்ம பெருசா பேச தேவையில்ல ஆக்சுவலி, ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி பவுண்டரிஸ் டெஸ்ட்ல இருக்க தான் செய்யும். அப்படி பாத்தீங்கன்னா இன்சைட் எட்ஜ் வாங்கி எத்தனை பவுண்டரி போச்சு, கிராலிக்கே ரெண்டு போச்சு, ரூட்டுக்கு ஒன்று போச்சு. ஸோ அதனால அதெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 100 நம்ம கேட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நமக்கு தேவைப்படுது 22 தான் லீடு. ஆமா ஆமா, பேசிக்கலி ரைட். 40 ரன் லீட் எடுத்து கொடுங்கன்னு ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த 40 ரன் கரெக்ட், 40 ரன் லீட் எடுத்திருந்தா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருன்னு தான் சொன்னார் அவர். இஃப் இந்தியா இஸ் டேக்கிங் 40 ரன்ஸ் லீடு, த கேம் இஸ் ஓவர் ஆன் டே 3. அதுக்கப்புறம் இங்கிலாண்டால் ரெக்கவர் ஆகிருக்கவே முடியாது. மேபி இங்கிலாந்து வந்து கஷ்டப்பட்டு ஆடி இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவங்க 320 ஆல் அவுட் ஆக வேண்டியது. அவங்க நல்லா ஆடினாங்க ஆக்சுவலி. கார்ஸ் வந்து 50 அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் இங்கிலாந்துக்கு. ஜேமி ஸ்மித் கேட்ச் தான் கேஎல் ராகுல் விட்டாரு, 50 அடிச்சாப்புல. என்னதான் சொல்லணும், எனக்கு இந்த கேட்ச் எல்லாம் விடுறப்ப ஒரு மாதிரி அப்பவே வந்து இவங்க நார்மலாவே அடிப்பானுங்க, நீங்க கேட்ச் விட்டீங்கன்னா இன்னும் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. அவட அது ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு லக் இல்லையா இல்ல பிராக்டிஸ் இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம்ல கேட்ச் விட்டதப்பவே நம்ம என்ன சொன்னேன், பயங்கரமா ரெக்கவர் ஆகி எல்லாம் கேட்ச் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? தேர் வில் பி ட்ராப்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் ஆல்சோ, 1 or 2 ட்ராப்ஸ். அதுவும் கேஎல் ராகுல் இந்த வாட்டி விட்ட ட்ராப் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் நாட் பேயிங் அட்டென்ஷன். ஜடேஜாவே அந்த ரீல்ல சொல்லியிருக்காரு, நீ அதுக்கு ஜடேஜா போடும்போது கேஎல் ராகுல் அந்த சைடு பார்த்துருந்தப்போ இஸ் டெல்லிங் கேஎல் அப்புறமா வந்து நான் கவனிக்கலன்னு சொல்லாத அப்படின்னாரு. விச் மீன்ஸ் கேஎல் ஆல்சோ இஸ் ஹெல்பிங் கில் ஃபீல்டிங் பொசிஷனுக்கு. பட் ஹவு நீ போலிங் போடும்போது ஸ்லிப்ல நிக்கிறப்பா, நீ மிட் விக்கெட்ல இருக்க பாயிண்ட்ல நிக்கிறனா கூட ஒரு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஸ்லிப்ல இல்லையே, ஸ்லிப் அண்ட் கல்லியில. ஸோ அதனால வந்து இட் இஸ் இந்த செட்டப்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஃபீல்டிங் செட்டப்ல. இட் வில் ஹாண்ட் அஸ். நம்ம நெக்ஸ்ட் கேம்ல கூட 1-2 ட்ராப் பண்ணாதான் செய்யும். ஆனா வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல தான் அதை கோப்பப் பண்ணணும் நம்ம, அது பேட்டிங். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்க ரொம்ப அந்த லாஸ்ட் 2 நாள் தான் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. அதுக்கு அந்த வேர்பல் இதெல்லாம் கூட நல்லா டாக்ஸ் எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் டிராமாலாம் கிரியேட் பண்ணதெல்லாம் கூட அதுக்கு எஃபெக்டிவ் கொடுத்தது. அதுக்கப்புறம் இவரும் சொன்னாராம், ஸ்டோக்ஸ் வந்து டீம் மீட்டிங்ல நேற்று நைட்டு முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு, we have been too friendly with them, we should not be like that, we should go for it and kill it அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க வேணான்னு சொல்லிட்டு வந்தார். அதனாலதான் he was so determined to bowl so much overs. கிட்டத்தட்ட அவர் எப்ப பார்த்தாலும் நான் திரும்பிடும். ஆக்சுவலா டிவி பார்த்துட்டு இருந்தேன், டிவி ஆன்ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கான்ஸ்டன்டா ஃபுல்லா ஓடிட்டு தான் இருந்தது. ஆனா நான் எப்ப பார்த்தாலும் ஸ்டோக்ஸ் போடுற மாதிரி இருந்தது. என்னடா இது, என்னதான்டா பண்றாரு இவர் வந்து அப்படின்னு. எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி அண்ட் மாதிரி ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி இருந்தார். வாண்ட் டு பிரேக் திஸ், வாண்ட் டு வின் திஸ்ன்ற மாதிரி இருந்தாரு. அவங்களோட பஷீர் இல்லாம போனது வேற வந்து அந்த ஒரு கையை வெட்டின மாதிரி. ஐ திங்க் அவரை புஷ் பண்ணதுக்கு காரணம் ஒன்று, ஹி செட் இஸ் இன்ஸ்டிங்டிவ்லி அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேம் இப்படிதான் ஆர்ச்சரும் ஸ்டோக்ஸும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஸ்டிங்க்ல வந்ததோட அங்க பஷீரும் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு நடுவுல ஒரு போலருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பாசிட்டிவா மாத்திட்டாரு. அது அந்த மாதிரி மாறி அவர் பாசிட்டிவா மாத்திருக்காரு, கரெக்ட். ஏன்னா மேபி அவர் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஓவர் போட்டு தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கும். ஆக்சுவலா வந்து பின்ன நம்ம ஒன்னும் திணறிக்கலாம் ஆடல, லக்ல தான் விக்கெட் போச்சு கடைசியா. அப்சல்யூட் லக்கி விக்கெட்டுங்க அது. அது இவ்வளவுதான் டெக்னிக் எதிர்பார்க்க முடியும் சிராஜ் கிட்ட இருந்து. நீங்க இதுக்கு மேல என்ன, சாலிடான டிஃபென்ஸ், பால் வருது,
இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? அங்கதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி கத்துக் கொடுப்பீங்க? எல்லாம் தோனி மாதிரியே எல்லாம் இருக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சுத்தி அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. வெரி டிஃபிகல்ட். ஒரு நீங்க பேசுறப்ப உங்களுடைய ஃபேவரட் பிக் என்ஆர்கே நிதிஷ்குமார் என்கேஆ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு குரூஷியல் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தாரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், ஃபீல்டிங் நல்லா பண்ணார். பாத்தீங்களா நிறைய ரொம்ப நல்லா கிரவுண்ட் பண்ணாங்க. ஃபீல்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ். ஜடேஜாக்கு அப்புறம் நிதிஷ்குமார் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு. கரெக்ட் பிளஸ் கரெக்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30 odd runs அடிச்சாரு. அதுவுமே ஒரு குரூஷியல் எஃபர்ட் தான். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே he was looking there to win it for us. பாசிட்டிவ். ரொம்ப கரெக்ட். பாசிட்டிவா தான் இருந்தது. ஐ திங்க் நீங்க அவருக்கு நிறைய ஓவர் கொடுங்கன்னு சொன்னது வந்து இந்த தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் ஆமா. கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. பிக் கண்டிப்பா. பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. 100% பாசிட்டிவ். எஸ். அப்படிதான் கொடுக்கணும். நீங்க டெஸ்ட் மேட்ச் வின் பண்றோம் தோக்குறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் தோக்கறதுக்குலாம் வந்து நம்ம ஃபீலே பண்ண இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் தோக்கறதுக்கு ஃபீலே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கூட ஃபைன். இட் இஸ் அ க்ளோஸ் கேம். ஓகேங்களா? ஐ எம் ஹாப்பி டு ப்ளே க்ளோஸ் கேம் அண்ட் லூஸ் டு அ ஹோம் டீம். ஓகேவா? இந்தியாவில் இந்த இப்போ நம்ம நியூசிலாண்டில் தோத்தது தான் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப படுதோல்வி அதுவும் நம்மளுக்கு. இருக்கிறதுல ஆக்சுவலி இருக்கலே மட்டமான ஒரு படுதோல்வி. இது வந்து அவேல வரும், இங்கிலாந்துக்கு வரும். இங்கிலாந்து இஸ் டஃப் பிளேஸ் ஃபார் எனி கண்ட்ரி ஹூ இஸ் கமிங் இன். யாரும் வந்து கேக் வாக் பண்ணது கிடையாதுங்க. ஓகேங்களா? அதில் ஐ திங்க் வி ஷுட் நாட் வரி அபவுட் திஸ். இங்கே என்ன பண்ணோம்னா டீமை பில்ட் பண்ணுங்க. யூ ஹவ் எக்ஸ்போஸ்ட் வாஷிங்டன் சுந்தர், someone like வாஷிங்டன் சுந்தர் டு பெர்ஃபார்ம் அட் திஸ் லெவல். நான் வந்து வாஷிங்டன் சுந்தரெல்லாம் வந்து ஆல்வேஸ் இந்த எட்ஜ் டீமை விட்டு வெளில போயிடுவாருன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அஸ்வினை இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போட விட்டுருந்தா இனிஷியல் கேரியரில் வென் ஹி வாஸ் பீக், இந்தியாவில் வந்து 5-6 எடுக்கிற டைமில் 100% he would have did well, ரைட்? நம்ம பயந்து அப்ப பயந்து பயந்து அந்த டைம்ல வந்து ஐ திங்க் விராட் கோலி இன் ஃபேவர் அஸ்வின். he wanted pace bowlers பேஸ் generally, போலர். correct? 100%. இப்போ எனக்கு கிளீனா புரியுது. அஸ்வின் அப்ப இருந்த கிளாஸ்க்கு வித் பேட்டிங் அண்ட் bowling போத் ஆஃப் தெம் கூட்டு வந்து விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 10-12 இயர்ஸா அப்படின்றது எனக்கு இப்போதான் எனக்கு புரியுது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இட் வாஸ் நாட் கிரிப்பிங், எதுவுமே நடக்கல. இட் இஸ் ஆல் ஸ்கில். அந்த மொமெண்ட்ல அந்த அவேர்னஸ்ல அவன் ஸ்வீப் பண்ண போறான், டச் ஃபுல்லரா போடுறது. கரெக்ட். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிஃப்ட் கிடைச்சதுன்னு சொன்னாரு. அது கரெக்ட் கரெக்ட். ஸ்பின்னை விட அந்த ட்ரிஃப்ட் வந்து மச் ஹெல்ப்ஃபுல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லன்ற மாதிரி சொன்னாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாஷிங்டன் சுந்தர் ஆஃப்டர் த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன், ஐ மீன் இன்டர்வியூல he was very honest. he was not saying that நான் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன்னு சொல்ல. என் கையிலேருந்து பால் நல்லா வந்தது அந்த பால். ஸோ விக்கெட் வந்து அந்த போல்ட் ஆனது கூட சொல்கிறேன். ஸோ he is very honest. I think he is also picking up very late because there was no opportunity for him all the while. கரெக்ட். மேட்ச் விளையாட தான் யூ கெட் யூஸ் டு தட் கண்டிஷன்ஸ். அந்த எப்படி விளையாடணும், அந்த பிரஷர் சிச்சுவேஷன், அந்த இதெல்லாம் இப்ப இந்த மேட்சுமே அவர் அவுட் ஆனது நம்ம வந்து பெருசா எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆனாரு வாஷிங்டன் சுந்தர். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதுதான், அது நீ ஆர்ச்சர் பால் வந்து சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ ஹைட்ல இருந்து போடுறாருங்க. நிஜமாவே வந்து கஷ்டம்தான். அது ஓல்டு பால்ல வந்து லைட்டா ஒரு மிஸ் டைம் ஆனா கூட ஒரு நல்ல கேட்ச் வேற, காட்டன் போல்ட். ஸோ அது இன்எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, அது பேட்டிங் இன்எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஐம் நாட் பூஸ்டிங், ஐ பீன் இன் தி சுச்சுவேஷன். ஒரு கேம்ல 109 சேஸ் பண்றோம், 109 தான் சேஸ் பண்றோம் 50 ஓவர்ஸ்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல் அவுட் பண்ணிட்டோம், கேம் எங்களுது. ஆனா எங்களுக்கு டாப் ஆர்டர் போன அப்புறம் வென் வி ஆர் கோயிங், எனக்கு இதே மாதிரி நடந்துச்சு. ஒரு இந்த போலர் வந்து இஸ் போலிங் ஆன் த லெக் ஸ்டம்ப். நான் என்ன பண்றேன், டென்டேட்டிவா இருக்கவே கூடாது அந்த மொமெண்ட்ல. யூ பேக் யுவர் ஸ்கில் அண்ட் கோ ஃபார் த ஷாட். அவர் என்ன நினைச்சா, இந்த அந்த பால் வந்து டச் லைட்டா ஸ்விங் ஆன மாதிரி சொல்றாங்க கமெண்டேட்டர், பட் ஐ சா இட் வாஸ் நாட் ஸ்விங்கிங் அட் ஆல். ஸ்ட்ரைட்டா வந்த பால் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த மொமெண்ட்ல வந்து என்ன பண்ணணும்னு தெரியல நம்மளுக்கு. இதே வந்து ஒரு T20 கேம்ல வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த பாலை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? அதை அங்க தூக்கி போட்டுருப்பாரு, மிட் விக்கெட்ல ஃபிளிக் பண்ணிருப்பாரு. நிறைய ஷாட் இருக்கு அது ஆடுறதுக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் தட் அவேர்னஸ். அந்த மொமெண்ட்ல வந்து எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சிடணும், எந்த பால் அடிக்க கூடாது. அங்கதான் அந்த பேலன்ஸ் இருக்கு. அது இட் வில் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். அதெல்லாம் இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம டீமுக்கு மொத்தமா. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுவே நம்ம ரோஹித்தோ இல்ல விராத்தோ இருந்தா நல்லா பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் இதே தான் நடந்திருக்கும்.
பெருசா ஒன்றும் மாற்றம் இருந்திருக்காது. அட்லீஸ்ட் நவ் திஸ் யங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட they didn't give up. Lot of them did a good job except on that note நான் வந்து இப்போ கருண் நாயர் பாயிண்ட்டுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா வந்து கருண் நாயர் வந்து probably an ideal situation yesterday where he could have come in and shown that scored a 30 or 40 runs and scored the match winning performance ஒன்று. அதாவது இந்த மேட்சை வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தா நாட் பாதர்ட் அபவுட் 100, 150, 200லாம், பட் ஒரு சின்ன நாக் விச் குட் ஹவ் வின்னிங் மேட்ச் வின்னிங் நாக்கா மாறி இருக்கும். அதை அவர் பண்ணாதது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு நிஜமாவே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் மேலேயும் டிசப்பாயிண்டே ஆகாதீங்க. ஆர்கியூபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் டீம் விச் இஸ் டிராவலிங் ஃப்ரம் ஆல் த டைமென்ஷன் ஆஃப் கிரிக்கெட் இந்தியாவுக்கு. கோலி ஏராரில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு வீக்னஸ் இருக்கும் போலிங்கில், ஸ்பின்ல வீக்னஸ். ஸ்பின்னே கொண்டு போக மாட்டாங்க வேற கோலி பீரியட்ல, ஜட்டு மட்டும்தான் பிளேயிங். ஸோ இஃப் யூ சி திஸ் இஸ் த பெஸ்ட் டீம். ஓகே, என்னோட வரி வந்து கருண் நாயர் கிடையாது. அவரோட டெக்னிக் தான். சி இந்தியன் செலக்டர்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேர் டெக்னிக், தே பேக் த டெக்னிக் ஆஃப் த பிளேயர். அதுக்கப்புறமா டெக்னிக் இருக்க மாதிரி தெரியலையே ப்ரோ. நான் இல்ல பயங்கர லேட் இப்படி தூக்குறாரு. சி அது வந்து எரர் இன் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. சி என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா he will play next 2 games. ஓகேவா, he is going to have a decent ஆவரேஜான ஒரு சீரீஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா 3 மேட்ச் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. 2 மேட்ச்ல கில்லு மாதிரி மேட்ச்சுக்கு 2 செஞ்சுரி அடிக்கிறதுலாம் வந்து கில்லே அடிக்கல இந்த மேட்ச்ல. ஓகேங்களா, போன மேட்ச்ல அடிக்கல, இந்த மேட்ச் எனக்கு கில்லு மேல எனக்கு பயமா இருக்கு. இப்போ ஸ்விங் ஆற கண்டிஷன்ல கில் இப்படிதான் ஆடுவாரோன்னு ஒரு பயமே வந்துச்சு இந்த மேட்சை பார்த்துட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வந்து அந்த நீங்க சொல்றப்ப கில்லுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, இவருமே வந்து ஒரு மைண்ட்ல வந்து டபுளா போயிடுச்சார். நேத்து நைட் வந்தப்ப என்னாச்சுன்னா கில்லுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் வந்த பார்த்தோன்னா தி ஹேட் அ பிளான். அவர் வந்து கீப்பரை ஃப்ரண்ட்ல நிக்க வச்சாங்க. கீப்பரை ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த இன்கமிங் இதை அவாய்ட் பண்ண, அந்த இன்கமிங் டெலிவரிய ஒரு ஃபுட் வெளில ஆனாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி மேல ஏறி ஒரு தட்டுவார், ஏறி அப்படி ஸ்ட்ரைட்ல டிரைவ் இப்படி எல்லாம் பண்றப்ப லென்த் அவங்க புல் பேக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகா கைட் பண்ணிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டே இல்லாத பண்ணிட்டாங்க. அந்த இது பண்ணப்ப இவர் வந்து இன்கமிங் டெலிவரி மாதிரி வந்து கொஞ்சம் அவுட் சிங் ஆயிடுச்சு. அது ஒரு பிளான் விக்கெட் தான், அன்லக்கினும் சொல்லலாம் ஒரு வகையில. கில்லுக்கு ரொம்ப ஃபார்ம்ல இருந்தாலும் லைட்டா ஆயிடுச்சு போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த ஒரு பிளாஷ்பேக்ல தான் வந்திருப்பாரு. ஐ திங்க் இட் இன் மூவ் த ஃபுட் அட் ஆல். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே அதுக்கு முன்னாடி பால்ல இருந்து அவர் நின்ன இடத்துல இருந்து தான் பண்ணிட்டு இருந்தார், ஆடிட்டு இருந்தார். ஐ திங்க் நவ் இப்போ நமக்கு இதை பார்த்தப்பறம் தெரிஞ்ச மாதிரி அவருக்குமே பார்த்தப்பறம் தெரிஞ்சு he will correct it in headingly நினைக்கிறேன். கில் அவுட் ஆனதுக்கு மென்டல் ப்ரெஷர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 ஃபுல் டாஸ் ப்ரோ. அது ஃபுல் டாஸ் தான் நான் சொல்லுவேன். நான் ஹாஃப் வாலிலாம் சொல்ல மாட்டேன், யார்கர்லாம் சொல்ல மாட்டேன். சாதாரணமா ஒரு ஃபுல் டாஸ், லைட்டா மூவ் ஆகிற ஃபுல் டாஸ். ஸோ he was ஷேக்கிங் a bit. அவர் கரெக்ட் பண்ணல அப்படின்னா சி ஐம் டூ ஏர்லி. 650 ரன் ஸ்டில் இஸ் வே அஹெட் தென் எனி அதர் பேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து செகண்டே லுக்ஸ் லைக் ரூட்டோ யாரோ தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரன்ஸ்ல, அடிச்ச ரன்ஸ்ல. ஐம் நாட் ஜட்ஜிங் ஏர்லி, பட் நான் ஸ்விங்கிங் கண்டிஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்றதை காமிக்க கூடாது. இப்போ அதனால தான் நான் கருண் நாயரை வந்து நான் ஏன் ரேட் பண்றேன் அப்படின்னா, he was not struggling. ஒரே ஒரு பால் சொல்லுங்க he was struggling-னு. he was not struggling. it is only that he is not scoring. ப்ரோ அதான் என்னுடைய இது என்னன்னா, நீங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆட வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சீரிஸ் வந்து உன் டெக்னிக் எவ்வளோன்னு இப்படின்னு பார்க்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சீரிஸ் நீ எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணன்னு கூட பார்க்க மாட்டாங்க, நீ எத்தனை இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி இருக்க. So even if it's a 30 or 40 odd runs, ஒரு முக்கியமான டீமுக்கு தேவையான இடத்துல ஒரு 30-20 அடிச்சு கொடுத்தா கூட that will talk. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்த 3 மேட்சஸ்ல இந்த மேட்ச் மட்டும் தான் வந்து என்ன சொல்றது, ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், வேர் பால் சீமிங் கண்டிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த 2 மேட்சுமே வந்து நாட் ஈவன் பாட்டா விக்கெட். அதுலயுமே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயோ ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஏதோ ஒரு லீட் இந்தியாவுக்கு ஒரு
போல் பொசிஷன் கொண்டு போறதுக்கு ஒரு 20 ரனோ 30 ரனோ எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் மச் மோர் ஹாப்பி. இந்த ஆஃப் தி டே அவர் அடிச்சா இந்தியாவுக்கு யார் விளையாடுறாரோ நம்ம சந்தோஷம் பட போறோம், இந்தியாவுக்கு யார் விளையாடுறாரோ. ஆனா எனக்கு இல்ல என்ன நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து 100% வேலிட். எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ டோன்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இன் 3 டெஸ்ட் மேட்சஸ் வேர் யூ பேட்டட் 6 இன்னிங்ஸஸ் ஆல் டுகெதர், இட் இஸ் லுக்கிங், இட் டசன்ட் லுக் குட், ரைட்? பட் நான் என்ன சொல்றேன்னா, த வே இந்தியா ஸ்டார்டட்லயே நம்ம சொன்னோம் இல்லையா, 11th அவர் கொண்டு வந்து 6ல ஆடு, அடுத்த மேட்ச்ல நீ 3ல ஆடுன்னு சொல்லும் போதே ஐ ஃபீல் த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் 100%, 200% சாலிடா. இப்போ இங்கிலாந்து வந்து தேர் ஆல்மோஸ்ட் கிவிங் த 11th 1 day before, 2 days பிஃபோர் ரைட்? கொடுத்துறாங்க, 1 or 2 2 days days before பிஃபோர் கொடுத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பஷீர் ஐம் நாட் அகேன்ஸ்ட் பஷீர் ஆர் பஷீர் இஸ் நாட் ரெடி டு பிளே இந்த லெவல் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ரெடி இல்லை. பட் ஸ்டோக்ஸ் இஸ் சீயிங் சம்திங் இன் இஸ் பிரெயின் தட் ஹீ இஸ் ஃபைட்டர், ஆமா ஓகே, அண்ட் ஹீ இஸ் லேர்னிங். போடுவான் இவன் தான் எனக்கு வேணும்னே சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீமோட நீங்க ஆடும்போது, நம்ம தான் பிசிசி சாரி இந்தியன் டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் டீம். நீங்க வரும்போது இவ்வளோ டென்டேட்டிவா வரக்கூடாது. வாட் ஆர் யூ கிவிங் அஸ் அ மெசேஜ்? நீங்க கருண் நாயர் அப்படி பாத்தீங்கன்னா ஈஸி கோயிங் டு சேவ், சரி நான் திடீர்னு ஓப்பனிங்க அப்படி கொண்டு வரீங்கன்னா கருண் நாயர் எங்க வேணா ஆடிடுவாரு, அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், அது So, ஒரு அதனால தான் சொல்றேன் கருண் நாயர் has மேபி some they more will give time. him another chance, மேபி another Full match series கொடுப்பாங்க. நீங்க ஃபுல் சீரிஸ் கவலைப்படாதீங்க, full series. கொடுப்பாங்கன்றது நம்ம ஜெயிச்சிட்டுனா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஜெயிக்கலனா இது பிரச்சனை என்ன ப்ரோ, அவங்க வந்து கொடுக்கவும் கொடுக்க கூடாதுன்றதுல இப்போ வந்து எப்படி ஆயிரும்னா 4 டெஸ்ட் மேட்சஸ் 8 இன்னிங்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க 90% இது வந்து நம்ம வின்னிங் பொசிஷன், ஏதோ ஒரு அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மான்செஸ்டர்ல, then it will be different story. Okay, they will give another match. ஈவன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாம ஜெயிச்சா கூட they will give another chance. கரெக்ட். பட் தோத்துட்டோம்னா they will definitely make a change அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து I think that will be the last test for கருண் நாயர். Unfortunately, never. நான் சொல்றேன் கருண், see again we are building a team, we are in transition, okay, and then கருண் நாயர் வந்து எப்படி நீங்க கொடுப்பீங்க 8 இன்னிங்ஸ் மேல எப்படி எப்பயுமே யாருக்கு சான்ஸ் கொடுத்தோம்? நீங்க புஜாராக்கு எவ்வளவு கொடுத்தோம், கோலிக்கு எவ்வளவு கொடுத்தோம்? see I'm not comparing apple to apple. புஜாரா has proved முன்னாடி அவர் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபெயில் ஆகி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் they have proved, ஓகேவா? வென் யூ சே சரி ரஞ்சி டிராஃபில கருண் நாயரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணவங்க ஒரு 3 பேர் கூட்டுவாங்க அப்படின்னு கேட்டான்னா, இப்ப எப்படி கில்லுக்கு கீழே வந்து யாரோ ரொம்ப கீழே தான் ரன் அடிச்சா மாதிரி ஒரு கேப் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, you see if you drop then there is no, you are not building a team. ப்ரோ 4 டெஸ்ட் மேட்ச் சரி விடுங்க, இந்த இது வந்து நம்ம அடுத்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு பேசுவோம். இந்த டாபிக் ரொம்ப லென்த்தா நம்ம பார்க்கலாம். யார ஒருவேளை கருண் நாயரை டிராப் பண்ணிட்டா you are right, but for me building team is important. பட் கில் சொல்லியிருக்காருல, நான் வந்து என் டீமை வந்து ஒரு எவ்ரிஒன் இஸ் பிலாங் டு த டீம் என்ற ஒரு செக்யூரிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்கிறது உண்மைனா they will back கருண் நாயர் ஃபார் ஒன் மோர் கேம். இம்பாக்ட்ஃபுல் கேட்ச் இது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் ஸ்லிப்ல நிறைய கேட்ச் அவர் மட்டும் ஒரு கான்பிடென்டா முடிகிறார். அவருடைய பாசிட்டிவ்ல எல்லா கேட்சும் அவர் வந்தா பிடிச்சிடுறாரு. அதுவும் வீக் ஆயிட போதுன்னு பயமா இருக்காரு வெளில. அப்படி இல்ல, டோன்ட் வரி. அடுத்த மேட்ச் வந்து நான் சொல்றேன், என்னோட இதுல the way Indian team has bowled, next game is India's game, okay. இஃப் நாட் இவ்வளோ க்ளோஸா வருமா இல்ல க்ளோஸா வின் பண்ணுவாங்களான்ற நெக்ஸ்ட் கேம் இந்தியாஸ் கேம் 100%. அதுல வந்து நோ டவுட் அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட் கேம் பத்தி பேசுறப்ப நான் வந்து ஒரு வாரியர் பத்தி பேசியே ஆகணும் ப்ரோ. நான் முன்னாடியே சொன்ன சிராஜ், முகமது சிராஜ். அதாவது வந்து மனுஷன் அந்த பக்கம் ஸ்ட்ரோக்ஸ் எவ்வளவு ஓவர் போட்டாரோ நம்ம பாராட்டுறோம். இவரும் செம்மையா போட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நிறைய ஓவர் போட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸும் நிறைய ஓவர் போட்டாரு, விடாம போட்டு கான்ஸ்டன்டா போட்டே இருந்தாரு. லக் இருந்தா 2-3 விக்கெட் அவர் கூட விழுந்திருக்கும். கேட்ச் விட்டாங்க ஒரு ஓவர்ல, அவரே அவர் காட்டன் போல்ட் வேற விட்டாரான்னு தெரியல, ஏதோ சம்திங் நடந்துச்சு. 2-3 விக்கெட்ஸ் அதிகமா விழுந்திருக்கும் அவருக்கு. 2-3 பேர் கேட்ச் விட்டாங்க. ஐ திங்க் நம்ம எவ்வளவு, அதான் நம்ம பிரேக் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப சிராஜ் நீட் த பிரேக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. பாவம் மனுஷன் எவ்வளவுதான் போடுவான் அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சிராஜ் நீட்ஸ் எ பிரேக், அதுல டவுட்டே கிடையாது. பேக் டு பேக் கிட்டத்தட்ட 13 நாள் 100%. 2 டெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு நாள் ப்ராக்டிஸ் வேற ஆடிப்பாங்க. ஒரே ஒரு நாள் தான் ரெஸ்ட் டேன்னு கேள்விப்பட்டேன் நான். 1.5 நாள் ரெஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். உடனே ஆஸ்திரேலியால நெக்ஸ்ட் 5 மேட்ச். டெஸ்ட் ஆடினாரு ப்ரோ. ஆமா, அதான் சொல்றேன்ல. ஸோ ஸோ மேபி அந்த ஏஜ் பர்ஃபெக்டா இருக்கு. ஐ திங்க் இஸ் ஆக்ஷன் இஸ் பிரிட்டி ஸ்மூத். இஸ் ரொம்ப பாடி காம்ப்ளிகேட்டடா இஸ் இல்லாம பாடி ஹிஸ் பாடி இஸ் கோப்பிங். ம். கோப்பிங் ஹி இஸ் நாட் broken, which is nice. ஓகேங்களா? அந்த அதாவது அவ்வளோ இந்த லெவல்ல இருந்து ஒரு லெவல் மேல போனாலும் பாடி பிரேக் ஆகல. அவர் இது வரைக்கும் பார்த்த எஃபர்ட்டை விட அதிகமாக தான் போட்டிருக்காரு. மற்ற டெஸ்ட்லாம் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஆடின டெஸ்ட்லாம் விட அதிகமாக தான் போட்டிருக்காரு எஃபர்ட்டு. இஸ் அ டிஃபரெண்ட் bowler altogether. ஐ எம் வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் சிராஜ் நவ். நான் எனக்கு ஃபாஸ்ட் பவுலர்னு கேட்டால் பும்ராக்கு முன்னாடி ஐ வில் சே சிராஜ். டெஸ்ட் மேட்ச் அப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசுறப்ப இன்னும் ஒரு முக்கியமான பகுதியை நம்ம மறந்துட்டோம். ஓபனர் நம்ம ஜெய்ஷ்வால் என்ன என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி சிறுபுலத்தனமா ஆடிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே, ஏதோ நீங்க ஒரு லிட்டரலி அன்பிளேயபிள் பால் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஸ்விங் ஆச்சு, உங்க ஐ சைட்ல இருந்து இந்த லெக் ஸ்டிக்ல கொடுத்து இப்படி வந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு பயத்துல அவுட் ஆன மாதிரி இருந்தது. இவர் ஓவர்ல வந்து அடிச்சிடணும், நம்ம வந்து கான்பிடென்ட்டா விட்டு லீவ் பண்ணணும், இல்ல பாலை விட்டு ஆடணும், இல்ல அடிச்சா ஃபுல்லா அடிக்கணும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு மாதிரி ஒரு பயம். ஐயோ நம்மள போன மேட்ச் வேற அவுட் ஆயிட போறோம், போன இன்னிங்ஸ் வேற அவுட் ஆயிட போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆடினார். வந்து ஒரு மைண்ட் செட் தானே இந்த விஷயமே. சி கேம் இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த தேர்ட் டே ஈவினிங் நடந்தது இல்லையா? கிராலியை வந்து எல்லாரும் போய் கார்னர் பண்ணாங்க. ரொம்ப ஹாஸ்டைலான ஒரு என்விரான்மெண்ட் பேட்ஸ்மேனுக்கு அந்த மொமெண்ட்ல. டக்கெட் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உள்ளே வந்தார். வேற வழி இல்லாமல் தான் வந்தார் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து டக்கெட் உள்ளே வந்து அந்த மாதிரி வந்து தான் சாம் கான்ஸ்டாஸ் வந்தப்போ தான் நம்ம குவாஜா அவுட் ஆனார். அதே சுச்சுவேஷன் தான் அங்கே வந்து. கிராலி நான் கெத்து, எவன் போட்டா எனக்கு என்ன, பும்ராவாவது ஏதாவதுன்னு சொல்லி போய் உடனே ஆடி இருந்திருக்கலாம். யூ ரெஸ்பெக்ட் ஹூ இஸ் போலிங் தேர், ரெஸ்பெக்ட் த சுச்சுவேஷன். இந்த மொமெண்ட்ல நான் எந்த கொம்பம் ஆடினாலும் அவுட் ஆயிடுவேன்ற ஒரு பயம் இருந்தது இல்லையா எல்லாருக்குமே? நம்மளுக்கும் நேற்று பயம் இருந்தது இல்லையா எண்ட் ஆஃப் த டே? அதே அந்த அந்த மாதிரி, அதாவது ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் வரான், ஹோல் இங்கிலாந்து இஸ் வெயிட்டிங். அவங்க இது எட்ஜ்பாஸ்டன்லேயே வந்து ஹி போல்ட் சோ மெனி ஓவர்ஸ். நான் மேட்ச்ல இருக்கும்போது பார்த்தேன், ஹி போல்ட் டியூரிங் த பிரேக், ஹி போல்ட். அந்த சைடு வந்து ஹி வாஸ் போலிங். நம்மால் நம்ம சர்தார்ஜி போட்டிருந்தார் அந்த சைடு, இந்த சைடு இவர் போட்டிருந்தார் ஆர்ச்சர். அப்படி பில்டு பண்ணி ஹோல் இங்கிலாந்து இஸ் வெயிட்டிங். லார்ட்ஸில் வந்து இறக்க போகிறோம் ஆர்ச்சர்னு எல்லாரும் பார்க்குறாங்க, எங்களோட ஹீரோன்ற மாதிரி பார்க்குறாங்க ஒரு பெரிய கண்ட்ரியே. அந்த மாதிரி ஒரு போலர் வரும்போது 2 பால் விடலாம், ஒரு செஷன் எல்லாமே பொறுமையாக ஆடி இருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் கில் அண்ட் ஜெய்ஸ்வாலை நான் பேட்டிங் வைஸில் சொல்கிறேன். நான் கில் வந்து கேப்டன் பண்ணுறாரு, ஐ லைக் த வே இஸ் கேப்டனிங், எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் பேட்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு லேர்ன் டெஸ்ட் கிரிக்கெட் ரியலி ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அவங்க. ஐ திங்க் இந்த சீரீஸ் ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருக்கும். தென் ரெஸ்பெக்டிங் கண்டிஷன், ரெஸ்பெக்டிங் பவுலர்ஸ். அவங்க எப்படி பும்ராவை பாதி நேரம் முக்கியமான டைம்ல ஆடிடுறாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, பிளே ஆஃப் பண்ணி. இந்த பேஸ்பால் ஆடி அவங்க ஜெயிக்கல இந்த டெஸ்ட். தே பிளேட் வெரி ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்களே லேர்ன் பண்ணி ஆடுறப்ப நம்மளும் கொஞ்சம் சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா ஆடி கண்டிஷன்ஸ் வின் பண்ணி பண்ணனா ஐ திங்க் ஜெய்ஸ்வால் இஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் மேக்கிங் சேஞ்சஸ். பார்ப்போம் அவர் ஹோப்ஃபுல்லி ஹெடிங் அடுத்த மேட்ச் எங்க ஓல்ட் டிராஃபர்ட் கண்டிப்பா வந்து மேட்ச் ஆடும்போது நல்லா இருக்குல்ல. ஜெய்ஸ்வால் அடிக்கும் போது இன்னைக்கும் 100 அப்படிதான் தோணுது ப்ரோ. அதான் எனக்குமே என்னன்னா, எனக்கு அவன் அடிச்சு ஆடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஒரு பால குத்தி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் இப்படி வருது, அதை இப்படி புல் பண்றான். கிட்டத்தட்ட நீ அதை அப்படியே தட்டி இருக்கலாம். லைக் நார்மல் ஜெய்ஸ்வால் என்ன பண்ணிருப்பான், அப்படி அடிச்சிருப்பான். I think I mean அங்கதான் வந்து ஜெய்ஸ்வால் ஓவர் பிளே. ஐ மீன் he went ahead. I mean ஆர்ச்சர் மேஜிக் அது ஆக்சுவலி. ஓகே, அது ஒன்றும் பயங்கரமான பால்லாம் கிடையவே கிடையாது. ஹாஃப் ட்ராக்கர்ல குத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு மேல. ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஆர்ச்சர் ரீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், இவன் நம்மள அடிக்க தான் போறான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அண்ட் தென் ஹி ட்ரைட் சம் லூஸ் பால்.
நீங்க அடிக்க போகும்போது ரொம்ப இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு பால் போட்டீங்கன்னா மோஸ்ட்லி விக்கெட் வந்துரும். நம்ம அது நம்ம நேரம் அப்படி இருக்கு. அவங்க ஆமா ட்ரை சார் ப்ரோ, இன்னைக்கு வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு இருந்ததுக்கு கடைசி சிராஜ் அவுட் ஆன பால் தான் எக்ஸாம்பிள். அவங்க தான் இன்னைக்கு வின் பண்ணணும்னு இருந்தது, வேற அவ்வளவுதான். ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ. கொடுமைனா கொடுமை. எனக்கு நைட் தூக்கம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது அது போன அந்த மொமெண்ட் இருக்குல்ல, டப் டப்புன்னு எனக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கு. டப்புன்னு பட்டு டடக் டடக் டப்புன்னு முடிஞ்சிருச்சு. வேற அதாவது நான் ஒரு நிமிஷம் பாத்துனே இருந்தாரு அவரு. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கே அப்படியே நின்றுட்டேன், நான் ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா ஆச்சு, வெளா போயிட்டு இருந்தது. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, டிஃபெண்டட் ரியலி வெல், சூப்பர்ரா அப்படின்றேன். ஒரு பாலுக்கு நானே கமெண்ட் பண்றேன், சூப்பர்ரா டிஃபெண்டர் சூப்பர்ரா அப்படின்ற. கடைசியில உருண்டு போய் அடிச்சு. உங்க தலைக்கு முன்னாடி உருண்டுச்சுன்னா கூட நீங்க காலால எத்தி வச்சிருப்பீங்க, பேட்டால தட்டி இருப்பீங்க. பின்னாடி போகுது, எங்க எதுவுமே கிடையாது ரீச் ஆகிறதுக்கு. ஓகே, ஆன் தட் நோட் நம்ம அடுத்த டெஸ்ட் மேட்ச் உடைய இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 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 ஆள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். ஸ்டோக்ஸோட ஹீரோயிசம் ஐ திங்க் நம்ம லைட்டா டச் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ரொம்ப ஆப்டா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிட்டிங் டு ஃபினிஷ் ஆஃப் வித் ஹிம். ஏன்னா அவர் தான் அந்த டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. மேன் ஆஃப் தி மேட்ச். கரெக்ட். 100%. It's a good one. Respect him. நல்ல டு ஃபார்கிவிங் எ பியூட்டிஃபுல் கேம். ஒண்ணுமே இல்லாத ஒரு கேம் அப்படி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் பென் ஸ்டோக்ஸ் தான் நினைக்கிறேன். அது முடிச்சிட்டு கூட ரொம்ப பிடிச்சது கடைசியா சிராஜ கூட வந்து கொஞ்சம் கை கொடுத்து ஒரு ஹக் பண்ணிட்டு போனாரு. அது ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோத்துட்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு மட்டும் தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஐ திங்க் ஹி கேவ் எவ்ரிதிங் லிட்டரலி. ஐ திங்க் அந்த எஃபர்ட்காக தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே லக் அப்படி போயிடுச்சு. லக் அங்கங்க இருக்கும். இந்தியா கூட லக் இல்லாம இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நம்மளுக்கும் டிசிஷன்ஸ் அப்படி இப்படி போச்சு இல்லைன்னு சொல்ல. பட் அம்பையரை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க பால் ரீஃபில். அதுவும் ரொம்ப விசிபிளாகவும் தெரியுது அவர் பண்றது. அகெயின் ஐ திங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தேன் நான். ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் பேக் டு பேக் 2 டெஸ்ட் மேட்ச் 5 நாள். ஸோ ஹியூமன் எரர். ஆமா. அந்த இன்னொரு அம்பையர் பங்களாதேஷ் அம்பையர் நல்லா பண்றாரு ப்ரோ. ஐ திங்க் இஸ் மச் மோர் he did some mistakes too la for day 4 and 5 ல நல்லா பண்ணிட்டு இருந்து திடீர்னு கடைசியா ஒரு 2-3 மிஸ்டேக் டப்புன்னு பண்ணாரு. ஐ திங்க் எல்லாருக்குமே லாங் மேட்சஸ் ஒரு மாதிரி இதா போயிடுச்சு. எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க. வயசானவங்க ப்ரோ மெயினா இந்த அம்பையர்ஸ் எல்லாமே. யூ டோன்ட் see 30-year-old 25-year-old அம்பையரிங். ஐ திங்க் இட் ஷுட் ஹேப்பன் இவென்ச்சுவலி. அவங்களுக்குலாம் ஒரு ஹீல் பெயின், நீ பெயின், பேக் பெயின் பயங்கரமா வரும் ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு. ரைட். எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒன்னும் அம்பையர் டிசிஷனால தோக்கல. we lost because of Stokes and our own mistakes because of India and Stokes னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். பரவாயில்ல, அடுத்த கேம் நம்மளுது தான், கவலைப்படாதீங்க. ஹெடிங்லியோட ப்ரிவியூல சீக்கிரமா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி we'll meet again viewers. Thank you for watching us. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks Lexpo. நன்றி.